So in this video we shall discuss the relationship between radian and angle in degree. So this is a circle. The circle center என்னன்னு வெச்சுக்கலாம் O. So let us consider a small segment AB. Central இருக்கக்கூடிய angle theta radian அப்படின்னு வெச்சுக்கலாம். So what is this theta? Is equal to arc by radius. இந்த arc வந்து r னு வெச்சுக்கலாம். சரி, arc வந்து AB, radius வந்து r னு வெச்சுக்கலாம். So AB by r radian. So இதான் இங்க இருக்கக்கூடிய angle ஓட வேல்யூ ரேடியன்ல சொல்றோம். இப்போ what is the arc length when the angle is 360? When the angle is 360 degree, arc length is, so arc length என்ன அர்த்தம்? 360 டிகிரினா ஒரு ஃபுல் ரொட்டேஷன். A பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே சுற்றி A கிட்டவே வந்தோம்னா we will get circumference of the circle or perimeter of the circle. Perimeter of circle எவ்வளோ? 2 pi r. That is the total length of the circle தான் என்னன்னு சொல்கிறேன், 2 pi r. Total length of the circle எடுத்துட்டுனா what is the angle? 360 degree. So is 2 pi r. So when the angle at the center is 360 degree, the arc length is 2 pi r. Okay. When the angle is theta degree, for 360 degree, 360 degree ki arc length எவ்வளோ? So நம்ம இங்கே angle arc எடுத்துக்கலாம். When angle is 360 degree, arc is 2 pi r. இப்போ இந்த angle 360 degree thetaவா மாத்திரம். இப்படி 360 you have to convert it into theta. For that what you have to do is divide 360 by 360. Divide 360 360 ஆல் divide பண்ணா 1 வரும். But I need theta. Theta வரணும் என்ன பண்ணும்? Into theta. So 360 thetaவா மாத்திரக்கு 360 ஆல் divide பண்றேன், thetaவால multiply பண்றேன். So 360 by 360 into theta. Already இந்த 360 இருக்கு, இது 360 ஆல divide பண்ணி thetaவால multiply பண்ணிருக்கேன். Do the same changes here. 2 pi r இருக்கு, இதையும் 360 ஆல் divide பண்ணுங்க, thetaவால multiply பண்ணுங்க. என்ன வரும்? 1 time 180 time. So என்ன வரும்? pi r theta by 180. And what is this? Arc length when the angle is theta degree. Theta degree வரும்போது arc length க்கு இதுதான் formula. So for theta degree arc length is pi r theta by 180. So given degree க்கு arc length கண்டுபிடிக்க என்ன formula? pi r by 180 into theta னு போட்டுக்கிறோம். சரி, ரேடியனுக்கு என்ன டெஃபினிஷன் பாருங்க. ஸோ நம்ம என்ன ஆல்ரெடி ஒரு சர்க்கிளை கன்சிடர் பண்ணோம், ஒரு ஆர்க் எடுத்துக்கிட்டோம், ஏபின்னு ஒரு ஆர்க். இந்த சர்க்கிளோட சென்டர் ஓ, ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கிட்டோம். இந்த ரேடியஸும் ஆர்க் லென்த்து ஈக்குவலாக இருக்கும்போது இங்கே எவ்வளோ டிகிரி வருதோ, எவ்வளோ ஆங்கிள் வருதோ அதுதான் 1 radian. So when r is equal to, because radian formula is arc by radius. When arc is equal to r, r by r is equal to 1. So that is equal to 1 radian. அப்போ ரேடியனுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லலாம் பாருங்க. The angle subtended the center of the circle
when the arc is equal to radius of the circle. Is called 1 radian. So 1 radian என்ன? இந்த ஏபிங்கிற ஆர்க் லென்த், அதாவது ஏபிங்கிற கர்வ்டு டிஸ்டன்ஸும் ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கும்போது சென்டரில் வர ஆங்கிள் தான் வந்து 1 ரேடியன். ஸோ இப்போ நம்ம ரேடியனுக்கான எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ணலாம். ஸோ அகைன் consider a circle with center O. So AB is an arc. If you consider total circle, what is the arc? 2 pi r. முழு சர்க்கிளை எடுத்துட்டோம்னா அதோட சுற்றளவு பெரிமீட்டர் எவ்வளோ? 2 pi r. அப்போ ஆங்கிள் எவ்வளோ? 360 டிகிரி. இந்த டோட்டல் சர்க்கிளோட லென்த்துக்கு என்ன பேர்னா பெரிமீட்டர், சுற்றளவுன்னு சொல்லுவோம். அப்படி சுற்றளவு வரும்போது சென்டரில் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்? 360 டிகிரி. So angle subtended at the center when the arc வந்து என்ன? perimeter is 2 pi r. எவ்வளோ? 360 டிகிரி. ஸோ 2 pi r லென்த் இருந்தால் சென்ட்ரல் எவ்வளோ ஆங்கிள் வருது? 360 டிகிரி. இதே வந்து ஆர் லென்த் இருந்துச்சுன்னு வைங்க, அதுதான் இந்த 1 ரேடியன்னு சொல்கிறோம். ஸோ ஆங்கிள் subtended at the center when the arc is r. இந்த 2 pi r என்ன பண்ணா r ஆகும்? divided by 2 pi. 2 pi cancel ஆயிருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு 2 pi ஆல் டிவைட் பண்ணியிருந்தீங்கன்னா ரைட் சைடையும் 2 pi ஆல் டிவைட் பண்ணும். 360 by 2 pi. ஸோ 1 time 180 time 180 by pi degree. ஸோ இது வந்து this is equal to what? 1 radian. 1 ரேடியனுக்கான டெஃபினேஷன் தான் இது. ஆங்கிள் சப்டெண்டட் அட் தி சென்டர் when the arc is r. ஸோ அப்போ 1 ரேடியனுங்கிறது எவ்வளோ டிகிரி? 180 by pi டிகிரி. இந்த ஃபார்முலா தான் மெயினாக மைண்டில் வச்சுக்கணும். r 1 degree is equal to how many radians? So degree is equal to pi by 180 radian. ஸோ இப்போ நம்ம 2 ஃபார்முலா சொல்ல போகிறோம். ரேடியன் டு டிகிரி அப்படின்னா 180 by பையால் டிவைட் பண்ணும். டிகிரி டு ரேடியன்னா பை பை 180ஆல் மல்டிப்ளை பண்ணும். ரேடியன் டு டிகிரினா 180 by பையால் மல்டிப்ளை பண்ணுங்கள். டிகிரி டு ரேடியன்னா பை பை 180ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2-3 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Convert degree to radian. A 30 degree, B 60 degree, C 45 degree, D 90 degree. Okay, first பாருங்க degree to radian. So 30 degree is equal to என்ன பண்ணும்? pi by 180 into 30, because you know 1 degree is equal to pi by 180 radian. இந்த 1 என்ன பண்ணா 30 ஆகும். 30 ஆல் மல்டிப்ளை பண்ணும். therefore 30 degree is equal to pi by 180 into 30 radian. So இந்த pi by 180 into degree போட்டிங்கன்னா radian மாறும். 30 degree is equal to, so 1 times 6 times pi by 6 radian.
So this is A problem. B problem, 60 degree is equal to pi by 180 into 60, 1 time 3 times, so by pi by 3 radian. Actually pi na evla degree na 180 degree. So next பாருங்க 45 degree, pi by 180 into 45, 1 time 4 times, so pi by 4 radian. So actually இந்த பைங்கிறது 180 டிகிரிக்கு ஈக்குவல்னு அசியூம் பண்ணிக்கங்க. அப்போ நீங்கள் 180 by 3 போட்டிங்கன்னா 60 வந்துடும், 180 by 4 போட்டிங்கன்னா 45 வரும். அப்படி நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்து டி, 90 degree is equal to pi by 180 into 90, 1 time 2 times, so pi by 2 radian. So that degree to radian calculation. அடுத்தது radian to degree calculation எப்படி போடலாம்னு பார்க்கலாம். Convert radian to degree, 2 pi by 3, 3 pi by 4, 4 pi by 5, 2 pi by 5. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இதில் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியணும்னா 1 radian is equal to எவ்வளோ 180 by pi degree. இது தெரியணும். 1 radian is equal to 180 by pi degree. அப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 2 pi by 3 radian is equal to இந்த ரேடியன் வேல்யூவை 180 by பையால் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 pi by 3 into 180 by pi. So pi cancel, 1 time 60 times. 2 into 60, 120 degree. So 2 pi by 3 is 120 degree. Next B, 3 pi by 4 radian is equal to 3 pi by 4 into 180 by pi. Pi cancel, 1 time 45, 3 into 45, 135 degree. Next 4 pi by 5 radian is equal to 4 pi by 5 into 180 by pi. Pi cancel, 1 time, so 36 times, 4 into 36, 24, 2, 12, 144 degree. Then 2 pi by 5 radian is equal to 2 pi by 5 into 180 by pi. Pi cancel, 1 time 36 times, 2 into 36, 72 degree. So இந்த மாதிரி degree to radian, radian to degree மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நாம் ஒரு ரேடியனுங்கிறது எக்ஸாக்டாக எவ்வளோ டிகிரி அப்படின்னு பார்க்கலாம். If you like this video, press like button and share with your friends. If you want to watch all the IIT NEET Foundation videos, don't forget to subscribe our channel. Join in our Telegram group to get assignments and test questions for IIT NEET Foundation. That will help you to enrich your inner potential and strength. Thank you.